வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். வாழ்வெல்லாம் பாட்டு 1962 வருஷத்துல வந்த ஒரு படம். அந்த படம் 16-18 நாட்கள்ல எடுக்கப்பட்டது அப்படின்னா நம்ப முடியுமா உங்களால? 16-18 நாட்கள்ல எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் சிவாஜி கணேசன் சார் நடித்த படம். சரி, வேற என்ன விஷயம் இருக்கு? சிவாஜி கணேசன் சார் நடித்த அந்த படம் 16-18 நாட்கள்ல எடுக்கப்பட்ட படம் இருக்கு இல்லையா? அதுல ஒரு பெரிய விஷயமே இருக்கு. ஏன்னா அந்த படத்துல 3 சிவாஜி, 3 கேரக்டர், 3 விதமான ஸ்டைலு. போதா குறைக்கு எம்ஆர் ராதா டபுள் ஆக்ஷன் எப்படி இருக்கும் பாருங்க. ஆமா, அட பலே அப்படின்னு சொல்றோம்ல, அந்த பலே பாண்டியா அப்படிங்கிற திரைப்படம் B.R. பந்துலு அவர்களுடைய இயக்கத்துல 1962 வெளிவந்த அந்த திரைப்படம் சிவாஜி கணேசன் சாருடைய கரியர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். நம்ம தமிழ் சினிமாவிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். ஒரு ஹெவியான ஒரு சப்ஜெக்டை முழுக்க ஒரு காமெடியால அதகலம் பண்றதுக்கு சிவாஜி சாரால தான் முடியும். வேற யாரும் அதை பண்ணியிருக்கவே முடியாது. போதா குறைக்கு மாப்பிளே மாமா அப்படின்னு இருக்கிற அந்த பாட்டு இருக்கு, அதுக்கு ஈடான ஒரு பாட்டு இதுவரை இல்லை. அந்த படத்துல எல்லா பாடல்களுமே ரொம்ப பிரமாதமான மிகச்சிறந்த பாடல்கள் தான். கவியரசு கண்ணதாசன் ஐயா எழுதிய அந்த பாட்டு, படம் முழுக்கவே அவர் தான் எழுதியிருப்பாரு. விஸ்வநாதன் ராமமூர்த்தி மெல்லிசை மன்னர்கள் இசையமைத்த அந்த பாட்டு, நம்ம TMS ஐயா பாடியிருக்கிற அந்த பாட்டு. இந்த பாட்டுல வழக்கமான அந்த அத்திக்காய் காய் காய் அப்படின்னு இருக்காது. அதுக்கப்புறம் வாழ நினைத்தால் வாழலாம் அப்படி மாதிரியும் இருக்காது. இந்த பாட்டை TMS அவர்கள் பாடி இருக்கிற விதம் இருக்குல்ல, ரொம்ப பிரமாதமா இருக்கும். அந்த பாட்டு தான் இன்னைக்கு உலகத்துக்கு தேவையான, நம்ம ஊருக்கு தேவையான, நம்ம தமிழகத்தினுடைய இந்திய திருநாட்டினுடைய அரசியலுக்கு தேவையான ஒரு பாட்டா பார்க்க வேண்டியிருக்கு. அந்த பாட்டு கண்ணதாசன் எழுதியது, TMS ஐயா பாடியது. 3 வேடங்களில் சிவாஜி கணேசனும் 2 வேடங்களில் MR ராதாவும் நடித்த பலே பாண்டியன். யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே, யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே, ஆட அண்டங்காத்தைக்கும் குயில்களுக்கும் வேதம் புரியலே, வேதம் புரியலே. யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே, ஆட அண்டங்காத்தைக்கும் குயில்களுக்கும் வேதம் புரியலே, வேதம் புரியலே. அந்த வரியில் பேரெடுத்து உண்மையை சொல்லி பிழைக்க முடியல. ஒரு நல்ல பேரெடுத்து உண்மையை சொல்லி பிழைக்க முடியல இந்த உலகத்துல. ஆமா, எல்லாரும் பொய் சொல்றாங்க. அப்படி ஒரு சம்பவம் நடக்குதுனாக்க இப்படி ஒரு சம்பவமா அதை மாத்தி திரியிறாங்க. பேரெடுத்து உண்மையை சொல்லி பிழைக்க முடியலே, இப்போ விடிகளுக்கும் ஊதுபத்திக்கும் வேதம் தெரியலே. எப்படிங்க கண்ணதாசன் சிந்திச்சிருக்காரு? பேரெடுத்து உண்மையை சொல்லி புழைக்கலாம்னா முடிய மாட்டேங்குது. அட என்னையா இந்த நாடு, பீடியோட புகைக்கும் ஊதுபத்தியோட புகைக்குமே பேதம் தெரிய மாட்டேங்குது. பேரெடுத்து உண்மையை சொல்லி பிழைக்க முடியலே, இப்போ பீடிகளுக்கும் ஊதுபத்திக்கும் வேதம் தெரியலே, வேதம் தெரியலே. சிவாஜி சார் ரொம்ப அப்பாவிதமா வச்சுக்காரு. யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே, ஆட அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் வேதம் புரியலே, வேதம் புரியலே. அடுத்த வரி பாருங்க. நான் இருக்கும் இடத்தினிலே அவன் இருக்கின்றான், நான் இருக்கும் இடத்தினிலே அவன் இருக்கின்றான், அவன் இருக்கும் இடத்தினிலே நான் இருக்கின்றேன், நாளை எங்கே யார் இருப்பார் அதுவும் தெரியலே, இப்போ நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் பேதம் தெரியலே. அட என்னத்த சொல் வேண்டா தம்பி, என்னத்த சொல் வேண்டா, அட என்னத்த சொல் வேண்டா தம்பி, என்னத்த சொல் வேண்டா. தம்பி ஒருவன் வெளியில் நின்று காசை எண்ணுகிறான், நம்பி ஒருவன் சிறையில் வந்து கம்பி எண்ணுகிறான். எப்படி? தம்பி ஒருவன் வெளியில் நின்று காசை எண்ணுகிறான்,
நம்பி ஒருவன் சிறையில் வந்து கம்பி எண்ணுகிறான், உண்மை இங்கே கூட்டுக்குள்ளே கலங்கி நிற்குதடா, ஆட உருட்டும் புரட்டும் சுருட்டி கொண்டு வெளியில் நிற்குதடா, ஆட என்னத்த சொல் வேண்டா தம்பி, என்னத்த சொல் வேண்டா, யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே, அட அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் வேதம் புரியலே, வேதம் புரியலே. அது என்ன கண்ணதாசன் 1962 எழுதுனதுங்க. இன்னைக்கு நான் தான் உங்களுக்கு வழியை காமிக்கிறேன், நான் தான் எதிர்காலம்னு சொல்லிட்டு யார் யாரோ வந்து என்னென்னமோ புது விதமா இருக்கு இந்த அரசியல்லாம். இந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. 50 வருடத்துக்கு முன்னாடி, 40 வருடங்களுக்கு முன்னாடி, 30 வருடங்களுக்கு முன்னாடி கூட இப்படி கிடையாது. இன்னைக்கு புதுசு புதுசா இருக்கு. இன்னைக்கு ஊடகங்கள்லாம் நிறைய வந்துருச்சு. ஊடகங்கள் பிரேக்கிங் நியூஸ்னு போட்டு பொய்ய பரப்புறாங்க. அடுத்தப்பல பாருங்க வரிய, மூடருக்கும் மனிதர் போல முகம் இருக்குதடா. எப்படி எல்லாருக்கும் முகம் இருக்குல்ல, ஒரே மாதிரி தானே இருக்கு மனிதருக்கு முகம், கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தானே சார். அதுக்கு தான் கண்ணதாசன் எழுதுறாரு, மூடருக்கும் மனிதர் போல முகம் இருக்குதடா, மோசம் நாசம் வேஷம் எல்லாம் நிறைந்திருக்குதடா. எப்படி மூடருக்கும் மனிதர் போல முகம் இருக்குதடா, மோசம் நாசம் வேஷம் எல்லாம் நிறைஞ்சிருக்குதடா, காலம் மாறும் வேஷம் கலையும் உண்மை வெல்லுமடா, கதவு திறந்து பறவை பறந்து பாடி செல்லுமடா, அட என்னத்த சொல் வேண்டா தம்பியோ, என்னத்த சொல் வேண்டா, அட என்னத்த சொல் வேண்டா தம்பியோ, என்னத்த சொல் வேண்டா, யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியலே, அட அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் வேதம் புரியலே, வேதம் புரியலே. அண்டங்காக்காய்க்கும் குயிலுக்குமான அந்த பேதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூடர்களுக்கும் மனிதர்களுக்கும் ஒரே மாதிரியாக இருக்கின்ற அந்த முகத்துக்குள் இருக்கிற மோச நாச வேஷங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் என்னத்த சொல் வேண்டா தம்பி, என்னத்த சொல் வேண்டா அப்படின்னு இன்றைய இளம் தலைமுறையினரை பார்த்து இந்த பாடலை அவர்களுக்கு நான் டெடிகேட் செய்கிறேன். தயவு செய்து இந்த பாடலுடைய அர்த்தத்தை அந்த இளைஞர்கள் கேட்கணும். அப்படி இல்லாட்டினா அந்த இளைஞருடைய அப்பாக்கள், அம்மாக்கள், அத்தைகள், மாமாக்கள், சித்திகள், சித்தப்பாக்கள் இந்த பாட்டினுடைய வரி கண்ணதாசன் என்ன சொல்லியிருக்காரு பாத்தியா அப்படின்னு அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டுமாக கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் நண்பர்களே.